பார்ப்போங்க. வாங்க, மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய கொங்கு செல்வி நம்முடைய அருமைக்குரிய சாந்தாமணி அவர்கள் எப்படி பாய்கிறார் என்பதை பார்ப்போம். வெள்ளி விழாவோடு பொங்கல் விழாவையும் சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இளம்புயல் இளைஞர்கள் நற்பணி மன்றத்தை சார்ந்த என்னுடைய உறவின் முறைகளை, பாங்கறிந்து பட்டிமண்டபத்தில் ஏறி இருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, சிறப்பானதொரு இசையை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய இசை வல்லுநர்களே, கொட்டுகின்ற பணியிலும் கூட எங்களுடைய சூடான வாதாட்டங்களை சுவைத்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய சொந்த பந்தங்களே, அத்துணை பேருக்கும் பணிவான வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நடுவர் அவர்களே, என்ன பிரச்சனைங்க? எனக்கு ஒண்ணும் இல்லைங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்லை இல்லைங்க. அந்த 3 பேருக்கு என்ன பிரச்சனை? அவங்களுக்கு தானுங்க. ஒரு நல்ல நாள்ல நல்ல வார்த்தைகளை பேசுவாங்கன்னு பார்த்தா 3 பேர் வந்து சாவு, பாடகட்டு, சவப்பெட்டி, சொர்க்கரதம். என்ன பேச்சு நான் கேட்கிறேன்? ஒரு நல்ல நாள் ஒரு நல்ல வார்த்தை பேச வச்சுதான் உங்க பணம். பணம் வேண்டாம்னு சொல்லிடுவாங்களா? பணம் நடுவர் அவர்களே, நாங்க பணம் வேண்டாம்னு சொல்லல. இன்னொன்னு சொன்னாங்க, இந்த வாவுசி கப்பலை கவுத்தன்னாங்க. வர்றோம், நீ ஒவ்வொன்னாதானே நானும் வரணும். ஒவ்வொன்னாதானே வந்திருக்கிறாங்க, அப்புறம் நானும் ஒவ்வொன்னாதானே வர முடியும். தாவி குதிச்சா வருவேன். இல்ல பணம் வேண்டாம் பணம் வேண்டாம்னு சொல்லிடுவாங்களா 3 பேரு அப்படின்னாரு. நடுவரவர்களே, நாங்க பணம் வேண்டான்னு பேசுறதுக்கு வரல. பணம் வேணும்தான், ஆனா பந்தங்களை எல்லாம் உடைக்கின்ற பணம் வேண்டான்னு தான் பேச வந்திருக்கிறோம். உறவுகளை எல்லாம் சிதற வைக்கக்கூடிய பணம் வேண்டான்னு தான் பேச வந்திருக்கிறோம். அதுல என் தம்பி பாருங்க, அந்த தனபாலி தனம் ஒட்டி இருக்குது. இல்லப்ப அவர்ல இருந்து ஆரம்பிச்சாதான் கரெக்டா இருக்கு. அணித்தலைவர் வந்தாரு, இங்க இருந்து ஆரம்பிங்க. இல்ல அவரை விட்டுறலான்னு தான் நினைச்சேன் இன்னைக்கு. ஏன்னா அவங்க 2 பேரும் டேமேஜ் பண்ணி விட்டுட்டாங்க. அவருக்கு 82 வயசுன்னு வேற சொல்லி அவருக்கு இன்னும் சுகர் அதிகமா இருக்கு. சுரேந்திரனுக்கு நீங்க என்ன வேணாம்னு சொல்லுங்க, ஏத்துக்குவார். வயசை பத்தி சொன்னா அவர் அவ்வளவு டென்ஷன் ஆயிருவார். என் புள்ள சின்ன பிள்ளையா இருக்கையில ஒரு மேடையில பார்த்து தாத்தான்னு சொன்னாரு. தாங்க முடியாம கொதிச்சாரு. என்ன பார்த்து தாத்தான்ட்டா, என்ன பார்த்து அப்படிப்பட்ட மனுஷன். நீங்க எப்படிங்கிறீங்க? சுரேந்திர ஐயாவை பார்க்கும்போது எனக்கு சுராங்கனி பாக்குற மாதிரி இருக்கு. அவர் வந்தாரு, அணித்தலைவர். நடுவர்களே, எங்களை பெத்தவங்க இந்த ஊருக்கு எங்களை அறிமுகப்படுத்துற வகையில ஒரு பேர் வச்சிருக்காங்க, சாந்தாமணி, உமா மகேஸ்வரி, குரு ஞானாம்பிகா. எப்படி பெயர் வச்சிருக்காங்க? அந்த மனுஷன் வந்து என்ன பேர் வச்சாங்க எங்களுக்கு? ஆரவள்ளி, சூரவள்ளி, அலங்காரவள்ளி, சேலை கட்டின சுனாமி, ஜாக்கெட் போட்ட சந்திரமுகி, எத்தனை பேர் சொன்னாரு. கொண்டை ஓட்ட கொரோனா, கொண்டை புதுசா கண்டுபிடிச்சிருக்கிறாரு. கொண்டை ஓட்ட கொரோனா. அதுக்கு வேற ஒரு கவிதை வேற சொன்னாரு. என்னமோ குண்டூசி இல்லாமையும் கூட கொண்டை போடுவாங்களா? இத்தனை சொன்னார்ல. எங்க 2 சகோதரியும் பேசுனாங்கல்ல. ஒருத்தராவது ஏ வேட்டி கட்டிய வேதாளமே, ஏ சட்டை போட்ட சனியனே, ஏ பனியன் போட்ட பைத்தியமே, ஏ பேண்ட் போட்ட பேக்கே, ஏ துண்டு போட்ட துப்பு கெட்டதே. ஏனுங்க, நான் துண்டு போட்டிருக்கேனுங்க. நடுவர் அவர்களே, தீர்ப்பு எங்களுக்கு வரலைன்னா அது உங்களுக்கும் பொருந்தும். ஏதாச்சும் நாங்க மேடையில சொன்னோமா? அதுல வேற தொடங்கும் போதே உங்களுக்கு பழந்தானையா வேணும், பழந்தானே வேணும். தொடங்கும் போது எப்படி தொடங்கி இருக்கணும்? என் தம்பி வந்து தொடங்குறா. இளம்புயல் இளைஞர்கள் நற்பணி மன்றத்தை சார்ந்த என்னுடைய மாம மச்சனுகளே, ஊர் பெரியோர்களே, எதுக்கு சொல்ற? சொல்ல வேண்டியதானே? 2000 ரூபாய் நோட்டே, 500 ரூபாய் நோட்டே, உனக்கு வணக்கத்தை சொல்றேன்னு சொல்ல வேண்டியதானே?
எல்லாம் உறவுகளை சொல்லி தொடங்கிறது. அப்புறம் வந்து என்ன சொல்றது, உறவு சரியில்லை, உறவு சரியில்லை. அதுல ஒண்ணு சொன்னா பாருங்க, போன வாரம் 2 பெரிய கூட்டமாமா. ஒண்ணு இங்க இருக்கிற கூட்டம், இன்னொன்னு என் மனைவி துரத்தி அடிச்சாலே அந்த கூட்டம்னு. ஏன் துரத்தி அடிச்சா அதை சொன்னியா நீயே? கூடவே வில்லங்கத்தை கூட்டிட்டு வந்துட்டு நீ கதை சொல்லிட்டு போயிட்டு இருக்கிற. நடுவர் அவர்களே போன வாரம் தான் கண்ணாடி போட்டான். 10 நாளைக்கு முன்னால கண்ணு சரியா தெரியறது இல்லைன்னா பாருங்க, சுகர் அவனுக்கு ரொம்ப அதிகம். இங்க பாருங்க, இப்ப முக்காடும் போட்டாங்க. முக்காடும் போட்டுட்டான். சுகர் ரொம்ப அதிகம், கண்ணு கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுது. எங்க ஊர்ல அரவிந்த் ஹாஸ்பிட்டலுக்கு போனான். போகும்போது மனைவி கூட வந்தா. மருத்துவர் எல்லாம் பார்த்துட்டு கண்ணாடி போட்டுக்குங்கன்னு சொன்னா, அடுத்த வாரம் வந்து வாங்கிக்குங்க. கண்ணாடி வாங்க போறதுக்கு போக வேண்டியதான, கூட கூப்பிட்டு நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன்னம்மா. போனா கண்ணாடி வாங்கினா, போட்டுட்டு வந்தா. வந்து கதவை தட்டுனா, அந்த அம்மனி கதவை தர. மாமனுக்கு கண்ணாடி எப்படின்னு கேட்டா, அந்த அம்மா சொல்லிச்சு, மாமனுக்கு கண்ணாடி எல்லாம் சூப்பரா தான் இருக்குது, ஆனா ஊடு ஒன்றோடு இல்ல பக்கத்து ஊடு வந்துச்சு. அப்புறம் துரத்தி அடிக்காம என்ன பண்ணுவா? ஓ அப்படிங்களா? உண்மை, உண்மையெல்லாம் மறைச்சிருவேன் அப்படின்னு ஊரே சேர்ந்து அடிக்கும். அப்புறம் அடிப்பாங்கல்ல, அதான் பெரிய கூட்டம் கூடிடுச்சு. என்னமா வந்து கதையை விட்டுட்டு போறான். வீட்டுல பேசுறதே இல்லையாமா. வீட்டுல எல்லாம் நான் மூச்சே விடுறது இல்ல, பேசுறதே இல்லை. வீட்டுல நீ எப்படி பேசுவ? 14 வருஷமா வீட்டோட மாப்பிள்ளையா வந்து உட்கார்ந்து இருக்கிற. அப்படியா? இல்ல, 14 வருஷமா வீட்டோட மாப்பிள்ளையா வந்து உட்கார்ந்துட்டு வெக்கங்கட்ட பைய நீ மேடையில வந்து என்ன சொல்லுவ? பேசுறதே இல்லைன்னு. இல்ல, நான் 4 வார்த்தையே நல்லா பேசணும்னு நல்லாவே கேளுங்க. என்ன ஆட்டம் அளப்பற. கோயில் பெண்களோட பக்தியை எவ்வளவு கேவலப்படுத்துறாரு இந்த மனுஷன். கோயிலுக்கு போனா பெண்களுக்கு எங்க பக்தி வருமோ அங்க வராதான். கோயிலுக்கு போனா அர்ச்சனை ஐயர் கொடுக்கிற அந்த குங்குமம் தின்னூரை வாங்கி இற்றைக்கும் 7 விரவிக்கு இந்த லட்சவாயனை போயா. ஒரு விரவியில் உங்களை கட்டிட்டா நாங்க அந்த கஷ்டப்பட்டு இருக்கிறோம். இதுல 7 விரவிக்கு இந்த மூஞ்சி, 7 விரவிக்கு இந்த மூஞ்சி வேணும். நாங்க கூட வேண்டல சாமி கேட்டா. நடுவர் அவர்களே சொன்னாங்கல்ல, வெள்ளிக்கிழமை துர்க்கையம்மன் கோயில்ல எலும்பு சம்பளத்தை அறுத்து விளக்கு போட்டா நல்ல புருஷன் வருவா அப்படின்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. நாடு நம்பி அதே வெள்ளிக்கிழமை துர்க்கையம்மன் கோயில போய் எலுமிச்சம்பழத்தை அறுத்து விளக்கு போட்டேன். ராகு காலத்துல போட சொன்னாங்க. ராகு காலத்துல போட்டோம். அந்த ராகு காலமே எங்களுக்கு வாழ்க்கை துணையா வந்து மாறி இருக்குது. அதை நாங்க சகிச்சுக்கிட்டு வாழ்றோமா இல்லையா? இதுல என்ன 7 பிறவி வேணும் நான் கேக்குறேன். சொல்லிட்டு ஒரு கதை சொன்னார் பாருங்க. அவங்க எடுத்துட்டு போய் கர்ப்பகரகத்துக்கு பின்னால நின்று இற்றைக்கு 7 பிறவிக்கு இந்த இழிச்சுவாயனே வரணும்னு வைப்பாங்க. இப்ப நான் ஒரு கேள்வி அவரை பார்த்து கேக்குறேங்க. கோயிலுக்கு நீங்க பக்தி செலுத்தத்தானே வந்தீங்க. கோயிலுக்கு பக்தி செலுத்த வந்த உங்களுக்கு அடுத்தவன் பொண்டாட்டி தாலியில பொட்டு குங்குமம் வைக்கிறது எப்படி தெரிஞ்சது? அப்ப நீங்க அங்க போய் குடிச்சு பார்த்துட்டு வந்து இங்க கும்மி அடிப்பீங்க. அதை நாங்க கேட்டுட்டு போவோமா? புரியுதுங்க. ஒரு பேச்சு ஒரு அளவு வேண்டாங்களா? அடுத்தது என் மாப்பிள்ளை கவி பாரதி 3 பேரையும் வச்சுதான் செய்ய போறேன். கவி பாரதி வந்து அத்தனை குலதெய்வத்தையும் பாடுன. அந்த குலதெய்வம் யாருங்கிற சொன்னையா நீயே? நடுவர் அவர்களே, ஒவ்வொரு வீட்டிலையும் நீங்க அன்னைக்கெல்லாம் பாருங்க 8 பிள்ளை இருப்பாங்க, 10 பிள்ளை இருப்பாங்க. அதுல முதல் பிள்ளை தாங்க அடுத்த தாய். முதல் ஆம்பளை பையனா இருந்து அந்த பையன் தாங்க மற்றவங்க எல்லாருக்கும் தந்த. ஏன்னா இவங்க காடு கழனிக்கு வேலைக்கு போயிருவாங்க. அந்த மூத்த பிள்ளை பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி மற்ற குழந்தைகளை அந்த பிள்ளைகள் தாங்க வளர்த்து அதுகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஒவ்வொரு குடும்பத்திலையும் மூத்த பெண்ணோ அல்லது மூத்த பையனோ கல்யாணம் இல்லாமலே அவன் இறந்து போனான்னா அவன் தாங்க நம்முடைய குலதெய்வம். அந்த பெண்ணு தாங்க நம்முடைய குலதெய்வம். அப்போ ஒவ்வொரு வீட்டிலையும் குலதெய்வம் நம்முடைய மூத்த சகோதரி மூத்த சகோதரன் உறவுகள் தானங்க. அந்த இடமா குலதெய்வத்தை பாடிட்டா மட்டும் போதுமா? இவ்வளவு பேசுறேன்னு உங்களை ஒரு வார்த்தை கேட்கிறேன். வேண்டாப்பா, மனைவிங்கிற உறவு வேண்டாம். அதுல ஒண்ணு சொன்னாரு பாருங்க, பாட்டு வேற பாடிட்டாரு. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக பாடிட்டு
இந்த மனைவிங்கிற உறவு வந்த பிறகு உறவுகளை எல்லாம் பிரிச்சிடுதுன்னு நான் கேட்கிறேன். அதாவது குறிப்பா என்ன சொல்றாரு, தலையண மந்திரங்கிறாரு. நான் ஒரே வார்த்தை உங்களை பார்த்து கேட்கிறேன், தலையணக்குள்ள பஞ்சு இருக்குது, அதுக்கு ஒண்ணும் தெரியாது. உங்க தலைக்குள்ள என்ன மசாலாவாயா இருக்குது? நாங்க சொன்னா ஏயா கேக்குறீங்க? என் குடும்பத்தை விட்டு நான் வரமாட்டேன், தனி கொடுத்து நான் வரமாட்டேன். நீங்க அங்க ஸ்டெடியா நிக்க முடியல, இங்க வந்து பெண்களை குற்றம் சொல்லிட்டு போவீங்களா நான் கேட்கிறேன். அங்க என்ன குசு குசுன்னு பேச்சு? இவங்க எப்பவுமே இந்த குசு குசு தானே பேசிட்டு இருக்கும்போது அங்க என்ன பேச்சுன்னு கேட்கறது நான் குசலம் தான். நான் கேட்கறேன் நடுவர் அவர்களே, பெண்ணுங்கிற அந்த மனைவிங்கிற உறவோ, அம்மாங்கிற உறவோ, அல்லது அக்கா தங்கச்சிங்கிற உறவோ, அல்லது மகள்ங்கிற ஒரு உறவு இல்லைன்னு வைங்க, ஒரு நாள் பொழப்பத்தை நடத்த முடியுமாயா? சொல்லுங்க, உங்க காசை வச்சு ஒரு நாள் பொழப்பத்தை நடத்த முடியுமா? முடியும்னா சொல்லுங்க. இனிமேல் நாங்க மேடையிலேயே பேசல. நடுவர் அவர்களே, போன வாரம் எனக்கு அவருக்கு சண்டை, பயங்கர சண்டையாயிடுது. மேடையில பேசுற மாதிரியே நீ வீட்டுக்குள்ள பேசுற, கிளம்புங்க அம்மா வீட்டுக்குன்னாரு. சரின்னு பார்த்த நிகழ்ச்சியும் இல்ல, பொட்டி தூக்கிட்டு போயிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போய் 2 நாள் தானுங்க போன் வருது. என்ன நான் சொன்னேன், நீ வாட்டுக்கு போயிட்ட, என்ன பிரச்சனைங்க? இல்ல கடையில சாப்பிட்டனா அது வாயிலையும் ஒட்டுல வயிற்றுலையும் ஒட்டுல போயிட்டே இருக்குது, எப்ப வருவேன்? நான் சொன்ன 10 நாள் எல்லாம் வரமாட்டேனுங்க. ஐயோ சாமி, நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், என்னால தாங்காது சாமி, கிளம்பி வான்னு. எப்படி கிளம்பி வந்தாலும் மத்தியானம் தாங்க வருவேன். காலையில சோத்துக்கு என்ன பண்றதுன்னாரு. கடையில சாப்பிடுங்க. ஐயோ நீ கடையில சாப்பிட்டா நான் செத்து போயிருவேன், கிளம்பி வான்னாரு. பார்த்தேன், சரி ஒண்ணு பண்ணுங்க, நான் வந்து சேர்றதுக்கு மத்தியானம் ஆயிரு. இட்லிக்கு மாவாட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்கிறேன், எடுத்து இட்லி ஊத்துங்க, இட்லி பொடி இருக்குது, எடுத்து சாப்பிடுங்கன்னு தான் சொன்னேன். எனக்கு இட்லி ஊத்த தெரியாதே. 33 வருஷம் பொழைச்சிருக்கிற நடுவர் அவர்களே, இட்லி ஊத்த தெரியல. நீ போன கட் பண்ணாத. சரி நான் சொல்ற, மாவு எடுங்க, எடுத்துட்டேன். இட்லி சட்டி எடுங்க, எடுத்துட்டேன். தண்ணி ஊத்துங்க, ஊத்திட்டேன். தட்டத்தை எடுங்க, எடுத்துட்டேன். மாவை ஊத்துங்க, ஊத்திட்டு ஒழுகுது. ஏங்க இட்லி துணி போட்டீங்களா? நீ சொல்லவே இல்லையே. எனக்கு போடுங்க இட்லி துணிய, போட்டுட்டேன். மாவு ஊத்தியாச்சு, நல்லா மூடி வைங்க குப்புன்னு. 10 நிமிஷம் கழிச்சு குபுக்கு குபுக்கு குபுக்குன்னு ஆவி வரு, வெந்துடுதுன்னு அர்த்தம். எடுத்து போட்டு சாப்பிடுங்கன்னு சொன்ன நடுவர் அவர்களே. 10 நிமிஷம் கழிச்சு போன் வருது, ஆவியே வரல. ஐயோ நல்லா பாருங்க, ஆவி வருங்க. ஐயோ அந்த ஆவி வர்றப்பல ஆவி போயிருமாட்டு இருக்குது, ஆவியே வரலன்னாரு. அடுப்பு பத்த வச்சீங்களானே? நீ சொல்லவே இல்லை. ஒரு நாள் உறவுகள் இல்லைன்னு சொன்னா பொழப்பத்தை நடத்த முடியாது. எத்தனை நாளைக்கு கடையில போய் சாப்பிட்டு இருப்பீங்க? எத்தனை நாளைக்கு உங்க காசை வச்சு கடையில சாப்பிடுவீங்க? கூழே குடிச்சாலும் நடுவர் அவர்களே, அருகில் இருந்து உறவுகள் பாசத்தோடு கொடுக்கும் போது அது தேவாமிர்தத்தை விட உயர்வானதா இருக்குமே ஒழிய, நீங்க காசு கொடுத்து பெரிய 5 ஸ்டார்லயே போய் சாப்பிட்டு அது ஒண்ணு பயன் இருக்காது. அந்த நம்ம பேசுன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. இதுல எனக்கு ரொம்ப வருத்தம். அது டாக்டர் குருநானாம்பிகை, டாக்டரேட் படிச்சிருக்குது, முனைவர் குருநானாம்பிகை. என்னமோ தண்ணியே கொண்டு வரலையாமா, அது காரில் 5 லிட்டர் கேனை வச்சுட்டு இருக்குது அந்த புள்ள. இவர் என்னமோ 5 ரூபாய் 10 ரூபாய்க்கு தண்ணி வாங்கி கொடுத்தானா? இதெல்லாம் ஒரு பேச்சா? அவருக்கு அடிக்கடி தண்ணி ஞாபகம் இல்ல, 3க்குமே தண்ணி ஞாபகம் தான். ஐயோ ஏங்க ஒரு யதார்த்தத்தை பேசணும் நடுவர் அவர்களே. நானே இப்படி கேட்கிறேன், இப்ப எவ்வளவு கஷ்டப்படுறோம். நடுவர் அவர்களே, இன்னைக்கு பணத்தினுடைய ஆசையினால உறவுகள் எல்லாம் சிதறி போயிருக்குதுங்கிற வருத்தத்துல நாங்க நிக்கிறோம். கஷ்டப்பட்டு ஒரு அப்பத்தம் பையனை படிக்க வைக்கிறானுங்க வக்கீலுக்கு. ஆனா முதல் கேஸ் போடுறா, சொத்தை பிரிச்சு குடுறேன்னு சொல்லி முதல் கேஸ் அப்ப மேல போடுறானா இல்லையா? அப்ப இந்த பணம் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை தருமா நான் கேட்கிறேன். காமராஜர் சொன்னாருங்க, சொத்து சேர்த்து வச்சு உன் பிள்ளைய ஊனமாக்காத, உன் பிள்ளை ஊனமா இருந்தா மட்டும் சொத்து சேர்த்து வையே, சேர்த்து வச்சு உன் பிள்ளைகளை ஊனமாக்காதேன்னு சொல்லி கர்ம வீரர் காமராஜர் சொன்னாருன்னா அதைத்தான் நாங்க சொல்றோம். காசு காசுன்னு சொல்லி என்ன செய்யாதீங்க, உறவுகளை நீங்க சிதறடிக்காதீங்க. இப்ப நான் கேட்கற தனபால், உனக்கு வசதி இருக்குது அதனால பிரச்சனை இல்லை. அவன் கல்யாணம் பண்ணுனதெல்லாம் எவ்வளவு அழகா சொன்னான் பாத்தீங்களா? அவன் பிள்ளைக்கு இப்பதான் கல்யாணம் பண்ணா. நடுவர் அவர்களே, லட்ச லட்சமா செலவு பண்ணா,
கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேல செலவு பண்ணிருக்கிறாதேப்பா. நான் அப்படியே பாலிசங்க சொல்லிட்டு போயிட்டான். நான் கேட்கிறேன், நம்முடைய பண்பாட்டினுடைய அடையாளம் என்ன தனபாடு? மருதாணி விழான்னு ஒண்ண வச்சானுங்க, 3 லட்சம் செலவு. அத சொல்லல அந்த பையன். மருதாணி விழான்னு ஒண்ணு வச்சு 3 லட்சம் செலவு பண்ணி, இது வடநாட்டு கலாச்சாரம். வடநாட்டு கலாச்சாரத்தை எல்லாம் கொண்டு வந்து நீங்க உள்ள இறக்கிட்டு ஒரு மக்களை கூப்பிட்டியா? மக்களை கூப்பிட்டியா? நான் கேட்கிறேன், யாரையோ கூப்பிட்ட, மக்களை கூப்பிட்டியாடா? உறவுகளை விட்டு போட்டு வந்துட்டு நான் அத்தனை செலவு பண்றேன், இத்தனை செலவு பண்றேன், அது காசு வேணும், இது காசு வேணும், ஆஸ்பத்திரியில குழந்தை பெற்றுக்கிறதுக்கு காசு வேணும். ஏன் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போன ஆகாதா? போன ஆகாதாட நான் கேட்கிறேன். ஏன் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இல்லையா இன்னைக்கு? அப்ப உங்களுக்கு கௌரவமும் வேணும். எங்க குழந்தை பிறந்துச்சு? கோவை மெடிக்கல்ல. எங்க குழந்தை பிறந்தது? பிஹெச்ல. சொல்லணும், உங்களுக்கு கௌரவம் வேணும். அதுக்காக நீங்க அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறீங்க. அப்புறம் என்ன சொல்றீங்க? குழந்தை பெத்துக்கிறதுக்கு காசு வேணும். இதத்தான நாங்களும் கத்தி கத்தி சொல்லிட்டு இருக்கிறப்ப, கத்தி கத்தி எனக்கு தொண்டையே போயிடுச்சு. 15 நாளா கத்திட்டு கிடக்குறேன். 15 நாளா மேடையில கத்திட்டு கிடக்குறேன். அப்புறம் அதையெல்லாம் விட்டுட்டு வந்து இங்க என்ன பேச? உறவுக்கு என்னங்க வலிமை? நடுவரவுல எங்கேயோ பிறந்து வளர்ந்தவங்க, ஒட்டு உறவு கிடையாது. சங்க இலக்கியத்துல சொன்ன மாதிரி யாயும் நியாயும் யாராகிறோ எந்தையும் முந்தையும் எம்முறை கேள்வின்னு சொல்லி ஒட்டு உறவு இல்லைங்க. ஒரு நாள் வந்து சொல்றாங்க, உன்னை பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு சொல்றாங்க. சொல்லும் போது ஒரு ஆசை இருந்தாலும் ஒரு பயம். அந்த ஆணழகன், அந்த பேரழகன், இந்த பௌர்ணமி நிலா எப்படி இருக்கு, எப்படி இருக்கு, ஒரு ஏக்கம் வருதுங்க. அந்த நாடு வருது, பட்டாளமா வர்றாங்க. இதுல யாரு என் மாப்பிள்ளைன்னு எனக்கு தெரியல. எங்க அப்பத்தா இதுல எது என் மாப்பிள்ளை? என் அப்பத்தா காமிச்சது அங்க வேற ஒண்ணு பப்பரக்கான்னு உட்கார்ந்து இருக்குது பாரு, அதான் ஒன்ற மாப்பிள்ளை. நிமிந்து பார்க்க முடியலைங்க. அச்சமடம், நானும் பயர்ப்புங்க, நானும் பெண் தானே. ஞாபகப்படுத்தல. நீங்க அத்தை அத்தை அத்தைன்னு ஊரே சொல்லுது. இது எங்க போய் முடியுமோ தெரியலன்னு தம்பி சொன்னா. அத்தனை பொறாமையில. ஏன்னா அவன் யாரு எதுவும் சொல்லல. இதுல என்ன எல்லாம் என்ற உறவுகள் கூட கூப்பிட்டு வந்ததுல தாங்க முடியல. பொறாமையில எல்லாரும் அத்தைங்கிறாங்க. எங்க போயிட முடியும்? நல்ல வேலை பொண்ணு இல்ல குடுக்கறக்கு. இல்ல என்ன வந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க? இப்ப என்ன சொல்லிட்டு இருந்த? நானும் ஒரு பெண் அப்படின்னீங்க. சரி, நிமிந்து பார்க்க முடியலைங்க நடுவர் அவர்களே. ஓரக்கண்ணால பார்த்தேன், இதயத்துக்குள்ள ஒரு இடி விழுகுது. அது பௌர்ணமி நிலாவா இருக்குன்னு நினைச்சேன். 13 அமாவாசையை வடிகட்டின ஒரு கலரு. எங்க அப்பத்தா இந்த கருவாயினை நான் கட்ட மாட்டேன் அப்பத்தா. எங்க அப்பத்தா ஒரு வார்த்தை சொன்னாங்க. இதுதாங்க உறவுக்கு இருக்கிற வலிமை. எங்க அப்பத்தா ஒரு வார்த்தை சொன்னார், ஏய் உங்க அப்ப கௌரவமா பொழைச்சிருக்கிறான், சபையில அவனுக்குன்னு ஒரு தலைகுனிவு ஏற்படுத்தாத, தலையாட்டி வை. அவளேன்ற தலையை பிடிச்சு ஆட்டி விட்டுட்டான். பொண்ணு சம்மதிச்சாச்சு. கல்யாணம் முடிஞ்சிடுதுங்க. அந்த வீட்டுக்கு போனா பேரிடி காத்துட்டு இருக்குது. என்ன தெரியுமா? அன்னைக்கெல்லாம் நடுவரவர்களே உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி ஏக்கராக்கும் பொண்ணு பாக்கல, சொத்துக்கும் பாக்கல, வீட்டுக்கு என வைக்கல. பரம்பரைக்குன்னு ஒரு பேர் இருக்கு. அந்த பேரை வச்சுதான் பொண்ணு கொடுத்தாங்க. எங்க பரம்பரை என்ன பரம்பரை தெரியுமா? புளி அடிச்சு பொழைச்ச பரம்பரை. நாங்க அப்படிதான் நம்பணும். இது ஏதோ துப்பாக்கி எடுத்துட்டு போய் காட்டுல வேட்டையாடுன பரம்பரை நினைச்சோம். அப்புறம் தான் தெரிஞ்சது இதுக்கு அங்கெல்லாம் போய் வேட்டையாடல, ரோட்டோரம் இருக்கிற புளிய மரத்துல எல்லாம் புளியங்காய் அடிச்சு பொழைச்ச பரம்பரை. அப்பத்தா பொய் சொல்லிட்டாங்க. அப்பத்தா எங்க அப்பத்தா, ஏய் 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணு சொல்லிருக்காங்க. அவங்க ஒரு பொய் தானே சொன்னாங்க, போ அனுப்பிச்சுட்டா. இதை விட கொடுமை என்ன தெரியுங்களா? தூங்கும் போது 1.5 HP மோட்டரோட ஒரு சத்தம், கொரட்ட சத்தங்க. தூங்க முடியல அந்த வீட்டுல. அப்பத்தா அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். அப்பத்தா ஏனுங்க கொரட்ட ஓடுறாரு. அப்பத்தா கொரட்டை எத்தனை ஹெச்பிங்க? 1.5 HP. போக மாட்டேன் அப்பத்தா. எங்க அப்பத்தா ஒரு வார்த்தை சொன்னா, ஏ நீ அவகுதான் உனக்கு தெய்வம், அந்த வீடுதான் உனக்கு கோயில், லாபமோ நஷ்டமோ அனுசரிச்சுட்டு வாழுன்னு சொல்லி அன்னைக்கு அப்பத்தான் அனுப்பிச்சு வச்சா. நடுவர் அவர்களே, அன்னைக்கு கொரட்ட சத்தம் கேட்டா தூக்கம் வரலன்னு சொன்ன சாந்தாமணி இன்னைக்கு கொரட்ட சத்தம் கேட்கலினா தூக்கம் வரலங்கிற அளவுக்கு மாற்றி கொண்டு வாழுகிற உறவு தாங்க. எங்க வந்து காசு வந்துச்சு கேட்க
இதுல இந்த சுரேந்திரன் சொல்றாரு, இளைஞர்களே கொஞ்ச நாள் பொறுங்கள், ஆத்திரம் வேண்டாம், அவசரம் வேண்டாம். கல்யாணம் என்பது ஒரு டைட்டான பேண்ட். இவர் கல்யாணம் பண்ணிட்டாரு, 4 பிள்ளை பெத்துட்டாரு. ஆனா இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு கல்யாணம் வேண்டாம், கொஞ்ச நாள் பொறு தலைவன். எங்க வருத்தமும் அதுதான். இன்னைக்கெல்லாம் பண ஆசையினால, நான் வருத்தத்தோடு சொல்றேன் நடுவர் அவர்களே, இன்னைக்கு பெண்கள் எல்லாம் கண்டிஷன் போட ஆரம்பிச்சுட்டாங்க. மாப்பிள்ளை பையனுக்கு 5 லட்சம் சம்பாத்தியம் இருக்கணும், 4 சக்கர வண்டி இருக்கணும், 3 பெட்ரூம் போட வீடு இருக்கணும், புருஷன் பொண்டாட்டின்னு 2 பேரும் மட்டும் இருக்கணும், ஒத்த பையனும் கூட அந்த வீட்டுல இருக்க கூடாதுங்கிற கண்டிஷன்ல எங்க இளைஞர்களுக்கு இன்னைக்கு கல்யாணம் ஆகாம இருக்குதுங்கிற வருத்தத்துல நாங்க பேசிட்டு இருக்கிறோங்க. உங்களுடைய காசாசை எங்கோடு போய் சேர்த்தி இருக்குது. வந்து 3 பேர் பணம்னு பேசிக்கிட்டு. நடுவர் அவர்களே, வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வருதுன்னு வைங்க, சொல்லுங்க, யாருங்க வந்து உங்களை கண்ணை தொடச்சுடுவாங்க? இப்ப வீட்டுல கணவன் மனைவிக்கு சண்டைன்னு ஒரு கற்பனை பண்ணிக்குங்க. அந்த அம்மா சோத்தாக்கி வச்சுட்டு அந்த ஆளே போட்டு திங்கிட்டுன்னு போய் உட்கார்ந்துக்குது. வர்றாரு, அவளே சொல்லல, நானே சாப்பிடவனு, அவரும் போறாரு. வீட்டுல ஒரு பெண் பிள்ளை இருந்துச்சுன்னு வைங்க, ஓடி வரு, அப்பா கைய பிடிக்கும், பாப்பா பாப்பா நான் சோறு போடுற பாப்பா, கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு தட்டத்தை எடுத்து அந்த பிஞ்சு கையில சாப்பாட்டை எடுத்து போட்டு அப்படியே பிசைஞ்சு, அப்பா ஆ காட்டுப்பான்னு அந்த அப்பாவோட வாயில அந்த பெண் பிள்ளை ஊட்டி விடும் போது, நடுவர் அவர்களே, அந்த தந்தையோட கண்ணுல கண்ணீர் வரு. என்ன நினைச்சு அழுவான் தெரியுமா? அத்தா, என்ற அம்மா செத்து போயிட்டான்னு நினைச்சேன் அத்தா, ஆனா என்னோட அம்மா ரூபத்துல நீ வந்து உட்கார்ந்து இருக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு ஆண்களும் கண்களை கண்ணீர் விடுவாங்களே. அந்த பிள்ளை செல்வ உறவை நம்ம பேச முடியுமா? அந்த நம்ம பேசுன்னு பேசிட்டு இருக்கிறேன். இங்க அப்பாங்கிற உறவு என்ன சாதாரண உறவா நான் கேட்கிறேன். பணம்னு பேசுனீங்களே நடுவர் அவர்களே, ஒரு சாதாரண கூலி வேலை செய்யற அப்பா சனிக்கிழமையான சம்பளத்தை வாங்குவாரு. என் பெரிய பையனுக்கு இது பிடிக்கும், என் சின்ன பிள்ளைக்கு இது பிடிக்கும், எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவாரு. பலகாரத்தை வாங்கிட்டு வந்து தூங்கிட்டு இருக்கிற குழந்தைகளை எழுப்பம்மா அப்படின்னு எழுப்பி, அது தூக்க கணக்கத்துல எந்திரிச்சு அந்த குழந்தையை உட்காரும் போது சாப்பிடுதங்கன்னு ஊட்டி விட்டுட்டு அது சாப்பிட்டு அப்படியே அங்க படுத்த உடனே அந்த வேலை செஞ்சு காப்பேர்னு அந்த கை இருக்குது பாருங்க, அந்த கையை வச்சு அந்த அப்பா அந்த பிள்ளைகளோட தலையை தடவி தரும்போது, உலகத்திலே எந்த ராணுவமும் தராத பாதுகாப்பை அந்த காப்பேரிய தந்தையினுடைய கரங்கள் தருகிறது என்று சொன்னால், அந்த உறவு என்ன சாதாரண உறவா? இன்னுமா லேசா பேசிட்டு போயிட்டீங்க. இந்த உறவுன்னு அவ்வளவு எளிமையா போச்சு உங்களுக்கு. நான் கேட்கிறேன், நீங்க அம்மாங்கிற உறவு என்னங்க சாதாரண உறவுங்களா? சொன்னீங்களே நீங்க பிள்ளை பெக்கருக்கும் கூட 2 லட்சம் வேணும் நீங்களே. நடுவர் அவர்களே, இந்த மண்ணுல நடந்த சம்பவம் கற்பனையும் கிடையாது, பொய்யும் கிடையாது. என்னமா அவர் பெரிய எங்க போயிட்டாரு? வின்சென்ட் சர்ச்சில் போயிட்டாரு. இங்க என்ன கிழிச்சீங்க? அதை ஏதாவது சொல்லுங்கடான்னா வின்சென்ட் சர்ச்சில் போயிட்டான். இங்க உதாரணம் காட்டுறதுக்கு இங்க ஒருத்தரும் கிடையாது. அமெரிக்காவில் உதாரணம் கூப்பிட்டு வர்ற வரலாற்று பதிவாமா, நான் பொய் சொல்லவில்லை, வரலாற்று பதிவை சொல்லுகிறேன். இங்க நடந்ததை சொல்றேன், நான் நடந்ததை சொல்றேன். நடுவர் அவர்களே, 10 வருஷம் குழந்தை இல்லைங்க, 10 வருஷம் குழந்தை இல்ல, போகாத கோயில் இல்ல, ஏறாத ஆஸ்பத்திரி இல்ல, எல்லாம் கை விரிச்சிட்டாங்க, குழந்தை இல்லைன்னு. ஆனா என்ன அதிசயம்ங்க, திடீர்னு அந்த அம்மா கர்ப்பமானாங்க, ஆஸ்பத்திரிக்கு போனாங்க. மருத்துவர் எல்லா பரிசோதனையும் பண்ணிட்டு சொன்னாரு, இரட்டை குழந்தை, 2 குழந்தை, கவனமா இருக்கணுமம்மா, கவனமா இருக்கணும். இந்த அம்மா அப்படியே தான் இருந்துச்சு. 7 மாசம் நடுவர் அவர்களே, பிரசவ வலி வந்துடுது. மருத்துவமனைக்கு போனாங்க. மருத்துவர் பார்த்தாரு, இன்னொரு 10 நிமிஷத்துல குழந்தை பிறந்துருங்க. குழந்தை பிறந்துச்சுங்க, ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. பெண் குழந்தை உயிரோட இருந்துச்சு, ஆண் குழந்தை செத்தே பிறந்தது. வந்து சொன்னாங்க, அம்மா எங்களால காப்பாற்ற முடியலமா, ஆண் குழந்தை செத்துதாம்மா பிறந்ததுன்னு. அந்த அம்மா சொல்லிச்சு, அப்படிங்களா, அந்த செத்த குழந்தைய என்கிட்ட கொடுங்க, நான் ஆசதீர அழுதுக்கிறேங்கன்னு சொல்லி அந்த குழந்தையை கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த அம்மா மார்புல போட்டு நடுவர் அவர்களே என்னென்னமோ சொல்லி அழுதுச்சுங்க. உனக்கு சேர்த்தி தாண்டா மருந்து மாத்திரை சாப்பிட்டேன், உனக்கு சேர்த்தி தாண்டா எல்லா சாமிகிட்டையும் வேண்டுன, உனக்கு என்ன பேர் வைக்கணும், உனக்கு எந்த பள்ளிக்கூடத்துல சேர்த்தோன்னு, இத்தனையும் இந்த தாய்
தாய் நினைச்சு நினைச்சு செஞ்சனேடா, என்ன பார்க்காமையே போயிட்டியாடா, அட ஒரு நிமிஷம் மூஞ்சிய பார்த்து அடைச்சி நீதான் என்ற தாயான் காரி துப்பிட்டும் கூட போயிருக்கலாமே, ஏண்டா சாமி என்ன பார்க்காம போனேன்னு 1.5 மணி நேரம் நடுவர் அவர்களே மார்போட சேர்த்தி அழுன்னு அழுதுச்சு. என்ன அதிசயம் தெரியுங்களா, அந்த குழந்தைக்கு லேசா மூச்சு வர ஆரம்பிச்சிடுது. டாக்டர் டாக்டர் என் பிள்ளை பிழைச்சிட்டான் டாக்டர். அந்த அம்மா சொல்லிச்சு. டாக்டர் ஓடி வந்தாங்க. வந்து அந்த குழந்தைய கொண்டு போய் 7 மணி நேரம் இன்குபேட்டர்ல வச்சாங்க. அந்த குழந்தை உயிர் பிழைத்தது. நடுவர் அவர்களே, நாம நம்பிட்டு இருக்கிறோம் இறந்த சவத்திற்கு உயிர் தருகிற ஆற்றல் அந்த கடவுளுக்கு தான் இருக்குதுன்னு நம்பிட்டு இருக்கிறோம். கடவுளுக்கு அடுத்தபடியாக ஒரு தாய்க்கும் உயிர் தருகிற ஆற்றல் இருக்கிறது என்று சொன்னால் அந்த தாயோட உறவு சாதாரண உறவா? கேட்கிறேன் நானு. எல்லா இடங்களிலும் கடவுளை பார்க்க முடியாது என்பதற்காக தான் ஒவ்வொரு வீட்டிலும் தாய் படைக்கப்பட்டாள்னு சொன்னா அதை நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க? ராமாயணம் படிச்ச கதையெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க. நான் கேட்கிறேன் நீங்க எல்லாம் கவனிச்சீங்க, சொல்லும் போது சிரிச்சீங்க. சிரிச்சத அவன் நின்ன கோலத்தை பார்த்து சிரிச்சீங்க. மாமியா வாசலில் நிக்க அப்படி நின்னா, நல்ல வேலை இன்னைக்கு பேண்ட் போட்டு வந்துட்டான். நான் ஒவ்வொரு தடவையும் பயப்பேன், வேட்டியை கட்டிட்டு அப்படி நிப்பா, எங்காச்சும் அவந்துழுந்துருமோ நான் பயப்படுவேன். நல்ல வேலை இன்னைக்கு பேண்ட போட்டு வந்தா. நான் கேட்கிறேன், சுகர் அதிகமா போச்சுன்னா பேச்சு சரியா வராது. உனக்கு சுகர் அதிகமாயிடுச்சு. நீ என்ன சொன்ன? நேத்து சனிக்கிழமை கூப்பிட்டு இருந்தா நான் நிகழ்ச்சிக்கே வந்திருக்க மாட்டேன். நேத்து சனிக்கிழமையாடா? நேத்து ஞாயிற்றுக்கிழமை. அதுவும் கூட தெரியாம நீ பணம் படுத்துற பாடுங்க. பேசவே மாட்டேன், விரதம் இருக்கிறேன்னு. அப்படி எதுக்கு சொன்ன? அத்தை சனிக்கிழமை நடக்குதுன்னு ஏன் பேசுன? நீ விரதம் இருந்தவன் தானே. அப்ப ஒரு கொள்கையவே உன்னால காப்பாற்ற முடியல, அப்புறம் நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கிற? ஒரு வருத்தமா இருக்குதுங்க. ஒரு கஷ்டம்னு வந்ததுன்னு வைங்க நடுவர் அவர்களே. இப்ப என் வீட்டுல எல்லாம் ஒரு கஷ்டம்னா ஓடி வந்து என் வீட்டுக்காரர் என் கையதான் பிடிப்பாரு. சாந்தி, என் கஷ்டம் நீங்கிறதுன்ற கையில தான் இருக்குது, என் கஷ்டம் நீங்கிறதுன்ற கையில தான் இருக்குது, என் கஷ்டம் நீங்கிறதுன்ற கையில தான் இருக்கு. நான் சொல்லுவேன், கவலைப்படாதீங்க மாமா, உங்களை பத்திரமா பாத்துக்கிறேன். கைய பார்த்தா 10 பவுன் வளையல் ஆட்டை போட்டுட்டு போயிருவாரு. கழுத்துல இருக்கிறத கழட்டி கொடுப்பாங்க. அதான உறவு. ஒரு கஷ்டம்னு வந்தா கழுத்துல இருக்கிறத கழட்டி கொடுப்போம், காதில் இருக்கிறத கழட்டி கொடுப்போம். இன்னும் சில வீடுகள் எல்லாம் என் சகோதரிகள் சொன்ன மாதிரி ஒரு மஞ்சக்கட்டை எடுத்து கட்டிட்டு தாலியும் கூட கழட்டி கொடுக்கறமா இல்லையா? ஐயா? அது யாரு செய்வா? நான் கேட்பேன். அத்தனையும் குடிச்சிட்டு மூடியா நிப்ப நடுவர் அவர்களே. எங்க அம்மா அழுகிறா, உனக்கு எத்தனை நகடி போட்ட? 8 கல்லு மூக்குத்தி, இடுப்பு கொட்டியானா, கண்டசரம், கழுத்துக்கு 7 பவுன் செயின், வைர மோதிரம், அவ்வளவும் போட்டனே, அத்தனையும் கொடுத்துட்டு இன்னைக்கு மூடியா நிக்கிறையன்னு எங்க அம்மா அழுவாளுங்க. இன்னைக்கு இந்த மண்ணுல ஒவ்வொரு உறவும் மனைவி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அடைச்சி வாய மூடு, நான் மூடியா நின்னாலு தாலியோட நிக்கிறேன்ல, மூடியா நின்னாலு தாலியோட நிக்கிறேன்னு சொல்றதாங்க உறவுக்கு இருக்கிற அந்த வலிமை. காசு வனமாயா உட்காந்துச்சு. நான் கேட்கிறேன், எவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நடுவர் அவர்களே? சொல்லுங்க. உறவுக்கு மேலான ஒரு சிறப்பு நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. எவ்வளவு கஷ்டம். நான் ஒண்ணு சொல்றேங்க, இப்படி அமெரிக்காவில பெரிய பெரிய வங்கி எல்லாம் திவாலாகி அதல பாதாளத்துக்கு போச்சுங்க. ஆனா இந்தியாவினுடைய பொருளாதாரம் உயர்ந்திருந்துச்சு. அதுக்கு என்ன காரணம்னு ஒரு கணக்கெடுப்பு எடுத்தாங்க. வீடுகளில பெண்கள் சேர்த்து வச்ச அந்த சிறுவாட்டு காசு தாங்க இந்தியாவினுடைய பொருளாதாரத்தையே உயர்த்தியதுன்னு சொன்னா, வீட்டுல ஒவ்வொரு பெண்களும் பொறுப்பாளிங்க. அதுல இன்னொன்னு, ஊர் ஒற்றுமையா இருக்குது. அத கூறு போட்டுட்டு போறா என் நடுவுல உட்கார்ந்துக்கிற மாப்பிள்ள. என்ன சொல்றா? வயசானவங்களுக்கு அறிவுரை சொல்றானா, இங்க பாருங்க, சொத்தெல்லாம் இருந்தா பத்திரமா வச்சுக்கோங்க, எழுதிக்கு இது கொடுத்துறாதீங்க, கடைசியில அவங்க அம்போடு விட்டுட்டு போயிருவாங்க. நீ விட்ட கதையெல்லாம் இங்க எதுக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற? நீ அப்பனாத்தாவ அம்போன்னு விட்டுட்ட. அவன் சொன்னது எல்லாம் உண்மைதான். எல்லாம் அம்போன்னு விட்டு போட்டு நீ உட்கார்ந்து இருக்கிற. ஏன் அப்படி சொல்லி தர்ற? இளைஞர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்ல. வாழ்க்கைனா 4 இருக்கத்தான் செய்ய. கடைசி காலத்து வரைக்கும் யார் பெத்த தாய்க்கு சோறு போடுற, பெத்த
அப்பனுக்கு சோறு போடுறாங்கதான் அவங்கதான் வாழ்க்கையினுடைய முழு நிறைவை அடைவாங்க. கடைசி வரைக்கும் அப்பனாத்தா வச்சு காப்பாத்துங்கன்னு சொல்லுங்க. காசு பணம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அப்பனாத்தா மாதிரி ஒரு உறவு இந்த உலகத்துல பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு நல்ல அறிவுரையை சொல்லுன்னு பார்த்தா பத்திரமா வச்சுக்குங்க, கொடுக்காதீங்க. நீங்க கடைசி வச்சுட்டு என்னைய பண்ணுவாங்க? இதென்ன வெளிநாடா? நான் கேட்கிறேன். நம்ம நாட்டுல நடுவரவர்களே, உலகமே பார்த்து வியக்கிற வாழ்க்கை நம்முடைய குடும்ப வாழ்க்கை. கிளின்டன் கில்லாரி வந்தாங்க, எல்லாரும் ஓடி போய் கேட்டாங்க, எங்க நாட்டுக்கு வந்தீங்க, தஞ்சையை பார்த்தீங்க, தாஜ்மஹாலை பார்த்தீங்க, கங்கையை பார்த்தீங்க, எது பிடிச்சதுன்னு கேட்டதுக்கு அந்த கிளாரி சொன்னாங்க, தஞ்சையும் பிடிக்கல, கங்கையும் பிடிக்கல, தாஜ்மஹாலும் பிடிக்கல, இந்தியாவில் உள்ள குடும்பங்கள் எங்களுக்கு பிடிச்சிருக்குது. நாங்க பணம் காசு கிடையாது, அதனாவும் வச்சுக்குங்க. வந்து என்ன வேணாலும் மேடை கிடைச்சிடுதுன்னா பேசிட்டு போறது. நடுவர் அவர்களே சொல்லுங்க, நான் இப்படி சொல்லி முடிச்சிடுறேங்க. எனக்கும் கொஞ்சம் பாடணும்னு ஆசைதானே, கொஞ்சம் தொண்டை சரியில்லை, கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. இல்ல, வாழ்க்கையினுடைய இன்பம் எங்க இருக்கு தெரியுங்களா? கேள்வி ஒரு கவிஞன் சொல்றா, ஆகா நம்ம ஆசை நிறைவேறுமா, கடல் அலையை போல மறைந்து போக நேருமா, ஆகா நம்ம ஆசை நிறைவேறுமா, கடல் அலையை போல மறைந்து போக நேருமா, அன்பே சந்தேகம் கொள்ளலாகுமா, என் அன்பே சந்தேகம் கொள்ளலாகுமா, கொடியசைந்தாட பந்தலின்றி போகுமா, என் அன்பே சந்தேகம் கொள்ளலாகுமா, கொடியசைந்தாட பந்தலின்றி போகுமா, ஈருடல் ஓர் உயிராய் வாழுவோம், சுகம் மாறாத இன்ப உலகை ஆளுவோம், நாம் ஈருடல் ஓர் உயிராய் வாழுவோம், சுகம் மாறாத இன்ப உலகை ஆளுவோம், ஆகா நம் ஆசை நிறைவேறுமா, கடல் அலையை போல மறைந்து போக நேருமா. இதுதாங்க வாழ்க்கை, இதுதாங்க மகிழ்ச்சி. இதுல வந்து 5000 3000 அது யாரு வேணாலும் பேசுங்க. தம்பி தனபால் பேசுனா நான் ஏத்துக்க மாட்டேன். நடுவர்களே 6 மாசத்துக்கு முன்னால என்கிட்ட 3000 கடன் வாங்கினா, அதே வாங்கிட்டா. இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். கடன் அன்பை முறிக்கும். ஆனாலும் 3000 கடன் வாங்கிட்டு இதுவரைக்கும் தரல. நானும் என்ன செய்யறதுன்னு தெரியல. எனக்கு தம்பியா போயிட்டா, நேரடியா கேட்க முடியல. ஒரு வள்ளுவரை அப்படியே துணை கூப்பிட்டு ஒரு மெசேஜ் அனுப்புனேன், நன்றி மறப்பது நன்றென்றுன்னு. உடனே பதில் வருது, நன்றல்ல, அன்றே மறப்பது நன்று. 3000 தொலைச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். உங்க காசு ஆசை உறவுகளை பிரிக்குதுங்கிற வருத்தத்துல தான் நிக்கிறோம். ஒண்ணு இல்லைங்க நடுவர்களே, ஏத்தூட்ல வந்து ஒரு 5000 கடன் கேட்டா. நான் சொன்ன கடன் அன்பை முறுக்கி தரமாட்டேன்டானே. தந்தா தாங்க, தராட்டி போங்க, பக்கத்து வீட்டுல வாங்குறேன்னா. அட பக்கத்து வீட்டுக்கார அறுத்த கை சுண்ணாம்பு தர மாட்டான்டா, அவங்ககிட்ட எப்படிலாம் வாங்குவேன, வாங்குறனா இல்லையா பாருங்க போனா வாங்கினா. நடுவர்களே 5000 கொண்டுட்டு வந்தா, அட எப்படிடா வாங்கினேன்னு குடும்ப சகிதமா உட்கார்ந்து இருந்தாரு. குலதெய்வமே நீங்க தான் காலில் விழுந்த கொடுத்துட்டாருன்னு எனக்கு கோபம் வந்துச்சு. என்ற ஒரு 5000க்காக போய் அடுத்தவங்க காலில் விழுந்திருக்கிற, நீ எல்லாம் மானம் உள்ள தமிழ்நாடான்னு கேட்ட. ஒத்த வார்த்தையில சொன்னா பாருங்க, அத கம்முனு கடுங்கக்கா, 5000 வாங்கறதுக்கு ஒரு தடவை தான் அவன் காலில் விழுந்திருக்கிற, அதை திருப்பி எங்கிட்ட இருந்து வாங்குறக்கு எத்தனை தடவை அவன் என்ற காலில் உழுக வைக்கிறேன் பாக்குறேன்னு சொன்னா, இந்த பணம் வாழ்க்கையில மகிழ்ச்சியை தருமா அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி. நடுவரவர்களே, இப்போ ஒண்ணு வேண்டாம், பணம் பணம்னு பேசுனீங்க, பேசிட்டு நீங்க வீட்டுக்கு போக கூடாது. அண்ணன் திருவண்ணாமலை கிரிவலம் போயிடணும், போயிருவீங்களா? நீ கைலாச நாட்டுக்கு போயிருவீங்களா? குடும்பத்துக்குள்ளதான் போவீங்க, கதவை தட்டுவீங்க, உங்க மனைவி தான் கதவை திறந்து விடுவாங்க. அப்ப எதுக்கு இந்த உறவுகளை வந்து நீங்க இவ்வளவு குறை சொல்லிட்டு போறீங்க? நான் இப்படி முடிச்சறேன் நடுவர்களே. வாழ்க்கையில மகிழ்ச்சியும் மனநிறைவும் தருணா, நீங்க எவ்வளவு வேணாலும் காசு பணம் இருக்கலாம், ஆனா வீட்டுக்குள்ள அம்மாங்கிற உறவு, அப்பாங்கிற உறவு, மனைவிங்கிற உறவு, அக்கா தங்கச்சிங்கிற உறவு, நீங்க இப்படி காசு காசுன்னு பேசுறதுனாலங்க நீ பாருங்க, ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது 2050 இந்த உறவுகளே இல்லாம போயிருங்களாமா. உறவுகளே இல்லாம போற ஒரு காலமா மாறிட்டு இருக்குது. காசு காசுன்னு சொல்லாதீங்க, வாசனைங்கிறது ஒரு மணி நேரம் இருக்கு,
வாழ்க்கையில உறவு என்பது உயிருள்ள வரை இருக்கும். அந்த உறவுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. தாய்மாமனை இணைச்சு வாழுங்க, உறவுகளோடு சேர்ந்து வாழுங்க, ஒற்றுமையா வாழுங்க. இதுதாங்க நம்முடைய இந்தியாவினுடைய பலமே. வெளிநாடுகள் இதெல்லாம் பார்க்க முடியாது. அப்பா அம்மாவை அவங்க கடையில கடைசி வரைக்கும் கஞ்சி ஊத்தணுங்கிற அவசியம் இல்லை, பிள்ளைகளோடு இருக்கணுங்கிற அவசியம் அங்கு இல்ல. அதெல்லாம் ஒரு வாழ்க்கை இல்லை. நம்முடைய இந்திய தேசத்துல தான் வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிறத உலகத்துக்கே ஒரு கலாச்சாரம் பண்பாட்டை நாம தான் கத்து கொடுத்துட்டு இருக்கிறோம்னா அது உறவுகளுடைய வலிமையினால கிடைச்சதாங்கிறத தயவு செய்து 3 பேரும் புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது இப்படி ஒரு தலைப்பு கொடுத்தா நாங்க வரமாட்டோம், காசு வேணும்னு பேச மாட்டோம், சொந்தம்னு தான் பேசுவோம்னு சொல்லி 3 பேர் இந்த பொங்கல் திருநாள்ல ஒரு நல்ல முடிவெடுத்துட்டு போங்கன்னு சொல்லி, நடுவர் அவர்களே உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சொல்லுங்க. தீர்ப்பு எங்க பக்கம் சொன்னீங்கன்னா வீட்டுக்கு போனதையும் உங்க மனைவி கேட்பாங்க, எங்கீங்க தீர்ப்பு சொன்னீங்கன்னு. உடனே நீங்க இல்ல சொந்த பந்தம் தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம என்ன செய்வாங்க தெரியுங்களா? பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவள வாயில் புன்னகை சிந்தி கோலமயில் போல் நீ வருவாயே, கொஞ்சம் கிளியே அமைதி கொள்வாயேன்னு உங்களை வீட்டுக்குள்ள கூப்பிடுவாங்க. இல்லம்மா காசு பணம் தான் தீர்ப்பு சொன்னேன்னா அரச்சலூர்லயே தின்ன வச்சு கட்டுன வீடு கட்டுனது நீங்க மட்டும்தான். வேற எங்கேயுமே தின்ன வச்சு வீடு கிடையாது. நடுவர் அவர்களே காசு பணம் தான் சொன்னீங்கன்னா திண்ணையில படுப்பீங்க. வீட்டுக்குள்ள போகணுமா திண்ணையில படுக்கணுமா நீங்களே முடிவு செய்யுங்க. வியந்து கேட்டவர்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாரும் ஒரு சுத்து பேசிட்டாங்க, இன்னொரு சுத்து விடலாமுங்களா?